அன்னை தமிழ் காக்க ஹிந்தி திணிப்பை எதிர்த்து களம் கண்ட மொழிப்போர் தியாகிகள் நடராஜன் தாளமுத்து நினைவிடத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் அவர்கள் காலையில் வீர வணக்கம் செலுத்தி மாலையில் காஞ்சியில் வீர வணக்க பொதுக்கூட்டத்தில் உரையாற்றுகிறார். தலைவரோடு இளம் தலைவர் அவர்களும் கழக மூத்த முன்னோடிகளும் தமிழ்நாடு முழுவதும் நடைபெறும் வீர வணக்கம் நாள் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றுகிறார்கள். கழக மாணவர் அணி தோழர்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டு மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்துவோம். தமிழ் வாழ்க, தமிழ்நாடு வெல்லும், தீ பரவட்டும். ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் ஆய்வாளர், மூத்த பத்திரிகையாளர் உங்கள் சுபேர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். விஜய் சிபிஐ அவரை முடக்குது, சென்சார் அவரை முடக்குது, இப்பெல்லாம் சொல்லி கொண்டிருந்த இந்த பரபரப்பான தருணத்தில் அதை பற்றி எதுவுமே பேசாமல் ஒரு மீட்டிங்கில் பேசியிருக்காரு. செயல் வீரர்கள் கூட்டம், நீங்கள் கூட ஏதோ போட்டிருந்தீங்க, செயல்படாத ஒரு கட்சிக்கு செயல்படுற வீரர்கள் கூட்டமா அப்படின்னீங்க. ஆனால் அங்கே விசில் அடித்து அவ்வளோ ஆர்ப்பாட்டமாக இருக்குது. நீங்க எல்லாம் கொஞ்சம் பொறாமையில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுடைய ஆர்ப்பாட்டமான செயல்பாடுகளை கண்டு நீங்க கொஞ்சம் பொறாமையில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு எல்லாரும் விசில், வாயில வச்ச விசில் எடுக்கவே நமது சின்னம் விசில். ஆமா, உங்கள் சின்னம் விசில் இருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? நாஞ்சில் சம்பத்து, ஆதவ் அர்ஜுனா, அருண் ஐஆர்எஸ் போன்ற முன்கள போராளிகள் எல்லாருமே பேசியிருக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க? இல்ல, முதல்ல நாஞ்சில் சம்பத் அவர்கள் ரொம்ப தெளிவா, அவர் பின்னாடி ஒரு கூட்டம் வருது, அந்த கூட்டத்திற்கு மொழிப்போரை பற்றியும் தமிழை பற்றியும், ஒரு மொழி சிதைஞ்சா என்ன ஆகும், மொழியை சிதைக்கிறதுக்கு என்னென்ன வேலை பண்ணுவாங்க அப்படிங்கிற ரொம்ப டீட்டெயில்டா. ஆனா அவர் கூட பாஜக விமர்சிக்கல. இல்ல, அது ஜென்ரலா பேசினேன். ஜென்ரலா மொழி சிதைஞ்சா என்ன ஆகும், மொழி சிதைஞ்சா என்னென்னலாம் உள்ள வரும், சனாதானம் எப்படி வரும் அப்படின்னு வரிசையா அதை பத்தி பேசுறாரு. ரொம்ப டீசென்டான. விஜய் கவனிச்சு கேட்டாரா? அதை விஜய் கவனிச்சாரா என்னன்னு தெரியலையே. அவருக்கு புரியும். அவர் இவர் நாஞ்சில் சம்பத் பேசுறது முதல்ல புரியுமா என்னன்னு தெரியல. அவர் ஒருத்தர் பேசுறாரு. அப்புறம் நம்ம ஸ்பீக்கர் ஆதவ் அர்ஜுனா, அவரு தாய்க்குளமே எங்களோட தான் இருக்குன்ட்டா. என்னடா தாய்க்குளம்னு புதுசா ஒரு இடமா இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தப்ப அவரு தட்டு மாதிரி தமிழ்ல அவர் ஒரு ஸ்பீச்சை கொடுத்துட்டு போனாங்க. பருண்ராஜ் பேசினாரு. நம்ம தலைவர் புஷி ஆனந்த் பேசினதான் ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். நம்ம எல்லாம் தேர்தல் களத்துக்கு வந்திருக்கிறோம், நீங்க சரியா போய் பொதுமக்கள்கிட்ட சேட்டை பண்ணாம இருக்கணும், நல்ல பேரு வாங்கணும், மூஞ்சியில விசில் அடிக்க கூடாது அப்படின்னு அவரு செங்கோட்டையன். செங்கோட்டையன் சொல்ற, தூங்கிட்டு இருக்கவங்க வயசானவங்க முன்னாடிலாம் விசில் அடிக்காதீங்க அப்படின்னு ஒரு கட்சியில ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு பாடம் எடுக்கிற மாதிரி பாடம் எடுத்துட்டு வடிவேலு தொடடா, கீழே தொடடா, தரைய தொடடா, விசில் அடிக்காதடா, வயசானவன் விசில் அடிக்காதீங்க. புஷியானந்த் சொல்றாரு, குழந்தை தூங்குதா விசில் படுத்தாதீங்கிற மாதிரி தான் புஷியானந்தும் செங்கோட்டையன் பேசினாங்க. அப்புறம் மற்ற ஆட்கள்லாம் பேசி முடிச்ச பிறகு ஃபைனலா வந்து தலைவர் விஜய், உங்கள் விஜய் 38 நாளுக்கு பிறகு வெளியே வந்திருக்காப்ல. இது பெருமையா? அது அதுதான் எல்லா சேனலும் தமிழ் போடுறாங்க. ஒரு தலைவர் தான் தொண்டனை பார்க்க வருவதே இல்லைன்னோ, லேட்டா தான் வருவாரு, எப்பயாவது தான் வருவாருங்கிறது பெருமையான்னு கேட்டேன். 38 நாளைக்கு பிறகு வெளியில் வந்த விஜய் 38 நாள் ஜெயிலுக்குள்ள இருந்து வந்த மாதிரியும், சுதந்திர போராட்டத்துக்கு போயிட்டு அவர் என்னமோ ஒரு பெரிய போராட்டத்தை பண்ணி வந்த மாதிரி 38 நாளுக்கு கழிச்சு விஜய் வந்து வெளியில் வந்த விஜய் அப்படின்னு போட்டு எல்லா சேனல்லையும் போட்டிருந்தாங்க. அப்போது நமக்கு என்ன டவுட் வருதுன்னா, இவரே வந்து சரிப்படுத்திக்கிறாரோன்னு தெரியல. ஏன்னா இவருக்கு இந்த ஓய்வு பாதுகாப்பு இருக்கு, அதுக்கு பிறகு பிளாக் ஹெட்ஸ் போட்டிருக்காங்க, எல்லாம் சுற்றி வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள உட்காந்துட்டாரு. வீட்டுக்குள்ள என்ன செய்யறாருன்னே தெரியல. இப்போ 38 நாள் கழிச்சு ஈரோட்டில் கடைசியாக ஒரு நிகழ்ச்சியில அட்டன் பண்ணிட்டு 38 நாள் கழிச்சு அரசியல் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறாரு. இதுவே ஒரு வரலாற்று சாதனையா இல்லையா? ஒரு அரசியல் கட்சி இன்னும் 40 நாள் 50 நாள்ல தேர்தல் தேதி வரப்போகுது, பரபரப்பா ஏங்கிட்டு இருக்கிறாங்க. எல்லா தலைவர்களும் எங்கேயாவது போய் போராட்டம், மீட்டிங், ஆர்ப்பாட்டம், கூட்டணி சம்பந்தமான பேச்சுவார்த்தை, திட்டங்கள் தயாரிக்கிறதுன்னு பரபரப்பா இருக்கிறப்ப இவர் மட்டும் 38 நாள் கழிச்சு சகவாசமா எதிர்த்து வந்து அது வீட்டு பக்கத்துலேயே ஒரு மண்டபத்தை பிடிச்சி செயற்குழு கூட்டம். நான் கூட சொன்ன மாதிரி கால ஒரு பதிவு போட்டிருந்தேன், செயல்படாத கட்சிக்கு ஏன்டா செயற்குழு கூட்டம் கூட்டுறீங்க அப்படின்னு. அதுல அவர் பேசுறாரு. அதுல அவர் பேசுறது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுவரை டிஎம்கே டிவிகே அப்படின்னு இருந்தவர் இன்னைக்கு 3வது இடத்துக்கு போயிட்டார். தேர்தல் களத்துல திமுக அதிமுக கூட்டணி தான் இருக்கு, 2 கட்சி நம்ம ஒழிக்கணும் அப்படின்ட்டு 2ன்னா நீங்க 3வது. இப்ப அவர் மனநிலைக்கு வந்துட்டார். நம்ம 3வது இடத்துல இருக்கிறோம். 3வது இடம் அவர் மனதில் நினைத்தாலே ஒரு கான்பிடன்ட் லெவல் போயிருச்சுன்னு அர்த்தம். அதுதான் எதார்த்தம். அப்புறம் 2வது சொல்றோம்னா, இந்த நட்பு சக்தி வராட்டியும் பரவாயில்ல, நம்ம வந்து தனியா பயணிப்போம் அப்படிங்கிறார். அப்ப தனியாக வர்றதுக்கு முடிவு பண்ணிட்டார். நட்பு சக்தி யாரும் இது வரைக்கும் வரல. விசிகாவை ட்ரை பண்ணி பார்த்தாங்க, வரமாட்டாரா? இல்ல அவர் என்ன முடிவு எடுக்க போறான்னு தெரியல. ஒரு பெரிய மேஜர் பார்ட்டி விசிகா மாதிரியோ காங்கிரஸ் மாதிரியோ வரல.
நட்பு சக்தி வரலாட்டையும் தனியாக தான் போட்டி போடலாம். இந்த பொதுக்குழுவில் செயற்குழுல சொன்ன விஷயம் தனியாக தேர்தலை சந்திக்க போறோம் அப்படிங்கிறத சொல்றாரு. நான் 3வது இடத்துக்கு போயிட்டேங்கிறதை கிளியர் பண்றாரு. இது வரைக்கும் டிஎம்கே டிவிகே தான் போட்டி, மற்ற யாருமே களத்துல இல்ல, எதிரிகளே இல்ல, அவங்க எல்லாம் எங்களுக்கு லிஸ்டே இல்லைன்னு சொன்ன பிறகு இப்ப என்ன சொல்றாருன்னா ஊழல் கட்சி அதிமுக. அப்புறம் ஊழல் கட்சிங்கிறீங்க. அப்புறம் அதான் அவருக்கு மனநிலை மாறிடுச்சு. இப்ப அவருடைய மென்டலி அவருக்கு தெரிஞ்சு போச்சு அதிமுக ஊழல் கட்சியாமா, அதிமுக ஊழல் கட்சியா. இது செங்கோட்டையன் வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சாமா அவருக்கு? இல்ல அது என்ன செம்ம இவரு அதுக்கு அடுத்து ஹைலைட் ஒன்று பேசியிருக்காரு இவரு. 2 கட்சி இப்ப முதல்ல எனக்கு அவருக்கும் தான் போட்டினாரு. இப்ப நான் அந்த 2 கட்சிக்கு 3வது நான் போட்டிங்கிறாரு. அப்ப இவர் 3வது இடத்துக்கு வந்துட்டார். இப்ப அதுலயே வந்து அவர் ஒரு கிரேட் இறங்கிட்டார். அது ஒரு பக்கம். 2வது ஊழலை ஒழிக்க போறேன். இந்த ஊழலை எத்தனை ஒழிக்க போறீங்கன்னு தெரியல. தமிழ்நாட்டுலதான் ஊழல் எதிர்ப்பு. அதுவும் சினிமா நடிகர்கள் எல்லாருமே ஊழலை ஒழிப்பார்களே இருக்காங்க. அது எல்லா படத்துல பேசி வசனம் பேசி இருக்குல்ல. அதாவது நீங்களோ நானோ எத்தனையோ சமூக சேவர்களோ எழுத்தாளர்கள் சமூக செயற்பாடுகள் நிறைய பேர், அவங்களுக்கு எல்லாம் ஊழல் ஒழிக்கணுங்கிற எண்ணம் இல்ல. ஊழலை ஒழிக்கிறதுக்காண்டியே விஷால் இருக்காரு, விஜய் இருக்காரு, ரஜினி இருக்காரு, கமல் இருக்காரு, விஜயகாந்த், சரத்குமார், இவங்கெல்லாம் பாருங்களேன். உங்க கொள்கை என்னன்னு கேட்டா இந்தியா தமிழ்நாட்டில் ஊழலை ஒழிக்கிறதுக்காக நான் சினிமாவில் விட்டுட்டு வந்திருக்கேன் அப்படிவாங்க. இந்த ஊழலை ஒழிக்கிறதுக்கு யாரை வச்சுக்கிட்டு ஒழிக்க போறாரு? பிஜேபி வச்சுக்கிட்டா? இல்ல இந்த பக்கம் செங்கோட்டையன் உட்கார வச்சிருக்காரு. செங்கோட்டையன் வந்து ஊழல் வழக்காக தண்டிக்கப்பட்டு மேல்முறையீட்டில் வெளியே வந்தவர். அவரை வச்சுக்கிட்டு ஊழல் ஒழிக்க போறாரு. இவர் படத்துக்கே டிக்கெட் 2000-3000 வித்துட்டு இருக்காரு. அந்த ஊழலை அவரால் ஒழிக்க முடியல. அது ஒரு விஷயம். இவர் வந்து இந்த இன்கம் டாக்ஸ் விஷயத்துல 1.5 கோடி ரூபாய் ஃபைன் பண்ணிருக்காங்க. இவரே வருமானத்தை மறைச்சதாக ஃபைன் பண்ணப்பட்ட 1.5 கோடி ரூபாய் ஃபைன் கட்ட சொல்லிருக்காங்க. இப்ப கட்டிடுவார். இவர் தான் வந்து ஊழல் ஒழிக்க. ஊழலை ஒழிக்கிறோம்னா ஒரே நாள்ல முடியுமா? முதல்வன் படம் மாதிரி ஒரே நாள்ல முடியுமா? நீங்க கேட்கறது சரி, அவரே சொல்லிக்கிறாப்ல. நீங்க கேட்கறது சரி, ரைட். பட் அது ப்ராசஸ், அது வந்து ஒரு ப்ராசஸ் அப்படிங்கிற என்னையா இல்ல, இதெல்லாம் இவரே தானே சொல்லிக்கிறாரு. இப்ப ஊழல நான் வந்தா ஒழிச்சிருவேன் இவர் தான் சொல்றாரு. இப்ப திருப்பி நம்ம கேட்டோம்னா அது எப்படி ஒரு நாள் ஒழிக்க முடியும்? அதுக்கு அவரே பதில் சொல்றாப்ல. ஒரே நாள் ஒதுக்க முடியாது. அது முதல்வன் படம் மாதிரி ஒரே நாள் அதிரடியாக நடத்த முடியாது. பட் அதுல ஒரு ப்ராசஸ் நான் தொடங்குவேன். அது ஒரு ப்ராசஸ் அப்படிங்கிறாரு. அப்ப ஒரு எமோஷனலா பேசுனது எல்லாம் சும்மா தெரிஞ்சிருச்சுல. ஊழல ஒரே நாள்ல ஒழிக்க முடியாது. அவரே சொல்லி அவருக்கு கேள்விக்கு அவர் பதிலுக்கு அவரே கேள்வி எடுக்கிறாப்ல. அது மாதிரி முடிச்சாப்ல. 234 தொகுதியிலையும் போட்டாப்ல. நீங்க கடைசியில வந்து தொண்டர்களை பார்த்து கேட்டாரு, நமது சின்னம் விசில், நமது சின்னம் விசில், என்ன நம்மள் சின்னம் விசில், தாய்மார்களின் சின்னம் விசில் விசில்னு கேட்டாரு. அவங்க விசில் விசில்னு கத்திட்டாங்க. கடைசியா அவங்கள்ட்ட வாக்குமூலம் கேட்கிறாரு, என்னை விட்டு யாரும் புயல பட்டிக்கல, துரோகம் பண்ணிட மாட்டீங்கல்ல, கடைசி வரைக்கும் கூட நிற்பீங்களா? சத்தியம் பண்ணு, சத்தியம் பண்ணு, கை ஒட்டல, இந்த கேப்பு தான் வைக்க போற ஆப்பா அப்படிங்கிறாரு. எந்த செயற்குழுவிலையும் சத்தியம்லாம் இந்த மாதிரி கேட்கறதெல்லாம் பார்த்தது இல்ல. தேர்தலுக்கு தயாராக போவோம் அப்போங்கிற மாதிரி பேசுவாங்களே. என்னை விட்டு போயிட மாட்டீங்களா நீங்க? என் கூட இருப்பீங்களா கடைசி வரைக்கும்? எந்த பிரச்சனை வந்து அடி வாங்குவீங்களா நீங்க? நான் ஓடி போயிருவேன், நீ வாங்கணும். அப்படித்தான் நடந்துச்சு. மதியலனை மாட்டி விட்டு போயிட்டாங்க. மதியலத்துக்கு உள்ள வச்சாங்க 15 நாள் 20 நாள். ஒய்ஃப் ரோட்ல இருந்து அழுதுச்சு. ஒரு மாவட்ட செயலாளர் எந்த பலனையும் அனுபவிக்காத ஒரு மாவட்ட செயலாளத்துக்கு உள்ள வச்சாங்க. இவர் தப்பிச்சு போய் 3 நாள் கழிச்சு வீடியோ போறாப்ல. மாவட்ட செயலாளர் உள்ள போயிட்டான். இவர் தான் சொல்றாப்ல, திருப்பி எங்க ட்ரைன் பண்றாப்ல, எந்த பிரச்சனை வந்தாலும் அண்ணனை மட்டும் விட்டு போயிடக்கூடாது. அண்ணனுக்கு வந்து பக்கத்துல வராத நீ பாத்துக்கணும், டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் பேசியிருக்கிறாரு. இதுல 2 விஷயம் தெளிவா இருக்கு. கூட்டணிக்கு யாரும் வரல, தனிச்சு நிக்க போறேன், நான் 2வது இடத்துல இருந்து 3வது இடத்துக்கு போயிட்டேன், அவரே ஒத்துக்கிட்டார் அப்படிங்கிறது. இந்த ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிறது அவருக்கே தெரியாத 3வது இடத்துல உட்காந்து எங்க ஆட்சிக்கு பங்கு கொடுப்பாரு. அவரே முதல்ல வரணுமே. நாங்க ஒண்ணு ஆட்சியை பிடிப்போம், இல்ல எதிர்கட்சியா வருவோம்னு சொல்லிட்டு இருந்தவங்க இப்ப 2 கட்சிக்கு மாற்றா 3வது கட்சின்னு டாப்ல. அப்ப 2க்கு மாற்று 3 ஆல்ரெடி அப்ரூவ் பண்ண ஒரு கட்சி இருக்கே, நாம் தமிழர். வேகமா ஓடிக்கிட்டு இருந்து அப்புறம் டக்குனு கீழே இறங்கிருச்சு. அப்படி வேகமா ஓடிட்டு இருந்தாப்ல, ஓடுற மாதிரி நின்னுக்கிட்டே ஓடிக்கிட்டு இருந்தாப்ல, கிராபிக்ஸ்ல ஓடிட்டு இருந்தாரு. அது அந்த படத்தை எடுத்தாலும் தெரிஞ்சு போச்சு ரீல் அப்படின்றது. இல்ல இவர் எப்பவுமே அப்படித்தானே. அக்டோபர் 30 தேவர் படத்தங்க வச்சிரு, செப்டம்பர் 12 பெரியார் படத்தங்க வச்சிரு, என்னோட ஸ்டில் அப்படியே வச்ச மாதிரி. இன்னைக்கு இன்னொரு முக்கியமான நாள், மொழிப்போர் தியாகிகளுக்கான வீர வணக்க நாள். விஜய் அதை பத்தி பேசுவாரு. ஏன்னா விஜய் பேசினா அது கூடுதல் கவனம் வரும். அந்த கூட இருக்க அந்த நண்பா நண்பிகளுக்கு போய் சேரும். மொழிப்போர்னா என்ன, அதுக்கான தியாகம் என்ன, அதுக்கான வரலாறு என்ன, எவ்வளவு விலையை கொடுத்துருக்கோம். இந்தியாவிலே விஜய்க்கு நல்லா தெரியுமே, மொழிப்போர் உணர்வுலாம் நல்லா தெரியுமே, ஏன் பேசல? அவரு எழுதி கொடுத்தாவது பேசியிருக்கணும். எங்க தெரியும்? அவருக்கு 4 கட்ட இந்திய எதிர்ப்பு நல்லா தெரியுமே. 38ல பெரியார் நடத்தினது, 65ல இளைஞர் நடத்தினது எல்லாமே நல்லா தெரியுமே அவருக்கு. இப்படிலாம் நீங்க வரிசையெல்லாம் கேட்க கூடாது. அப்ப தலை சுத்தமா இல்லையா? பெரியார் தமிழ்நாடு தமிழருக்கேன்னு சொன்னது தெரியாதா விஜய்? பெரியார போட்டோல பாத்துருப்பாருங்க. நீங்க என்ன பெரியார் கொள்கை தலைவருங்க? சரி, கொள்கை தலைவர் நீங்க சொல்றீங்க. நீங்க என்னைக்கா பெரியார கொள்கை தலைவர்ன்றீங்களா? விஜய் கொள்கை தலைவர்னு சொல்லியிருக்காரு. கொள்கை தலைவரை பத்தி கொள்கை தலைவர் சொன்ன ஏதாவது ஒரு விஷயத்தை இதுவரை விஜய் எந்த மேடையில பேசிருக்கிறாரா?
எந்த மேடையிலேயாவது கொள்கை தலைவரை பத்தி பேசியிருக்காரா? பெரியார் வந்து சாதி மதத்துக்கு எதிரான விஷயங்களை பேசியிருக்காரு, பெண்ணடி மித்திரத்துக்கு எதிராக இது பேசிக், பெரியாரை பற்றிய ஒரு பேசிக் விஷயம். இதை பத்தி எந்த மேடையிலேயாவது நம்ம வந்து நம்ம நண்பா நண்பிகள் வந்து சாதி மதங்கள் பார்க்கக்கூடாது, பெண்களை அடிமைப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை ஒரு போற போக்குல எங்கேயா ஒரு இடத்தில் ஒரு திரைப்படங்கள்ல பெண்களை பற்றி அப்படி உணர்வுகரமா சொல்லியிருப்பாரோ, பெரியாருடைய கருத்துக்கள் மாதிரி பெண்களை நல்லா உணர்வுபூர்வமா தான் காமிச்சிருக்காங்க அவர் படத்துல. எல்லா படத்துலயும் உணர்வுபூர்வமா ஆண் பெண் சமம் எல்லாம் சொல்லியிருக்காரு. ஆமாமா, 2 பேர் தோல்ல கை போட்டு தான் டான்ஸ் ஆடிலாம் போவார்ல, சமமா தான் அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் அதனால வந்து நீங்க பெரியாரை பத்தி பேசலையா, வந்து வேலுநாச்சியாரை பத்தி பேசலையா, அம்பேத்கர் அவர் கட்சியை சேர்ந்த ஒருத்தர் அடிக்கடி சொல்லுவாரு, விஜய் வந்து அம்பேத்கரிஸ்ட் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா போக்கிரி படத்துல ஒரு பாட்டு வருதான், தீப்பந்தம் எடுத்து தீடாமை கொளுத்து, நம்ம லைலாமணி. எனக்கு புரியவே இல்லை, ஏன் அம்பேத்கர் கருத்துக்கிறது இவ்வளவுதானா? அம்பேத்கர் எவ்வளவு எங்களுக்கு அவ்வளவுதான் சொல்லியிருக்கிறாரு, எங்களுக்கு அவ்வளவு சொல்லியிருக்கிறாரு. அப்படி பார்த்தாலும் அது கிரெடிட் பிரபுதேவாவுக்கும் அது எழுதின பாடலாசிரியருக்கும் கபிலன் எழுதியிருக்காரு அந்த பாட்டை, கபிலன் நினைக்கிறேன், கபிலன் எழுதிப்பாரு. ஆனா அவரு அவர் விட்டாங்க, அவரு உணர்வோட தான் இருக்காரு. அதான் சொல்றேன், தெரியும். அவரு ஒரு குத்துப்பாட்டுக்குள்ளேயும் ஒரு சமூக நீதி கருத்து இருக்கணுங்கிறதுக்காக அவர் கொஞ்சம் பார்வை விசாலமா எழுதியிருக்கிறாரு. அதை இவங்க எடுத்துக்கிட்டாங்க. பாத்தீங்களா, எங்க தளபதி பாடலடா, அது எழுதுறது கபிலன், பாடினது வேற, அதுக்கு மியூசிக் போட்டது ஒருத்தர். இவர் வாயை மட்டும் அசைத்து இருக்கிறார். நான் வாயை குவிக்கையில் யாரோ டப்பிங் கொடுத்திருக்கிறார்கள் வருதா தெனாலி படத்துல இப்படி செய்யும் போது டப்பிங் கொடுத்திருக்காரு. அப்ப அந்த பாட்டை பாடி நடிக்கிறப்ப விஜய்க்கு அது தெரியாது என்னன்னு, இப்ப எல்லாம் தெரிஞ்சுட்டு போது. அப்ப விஜய் வந்து ஒரு சோர்வுல இருக்கிற, அழுத்தம் கொடுக்குறாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா அழுத்தம் கொடுக்குறாங்க. இல்ல அதுக்கு என்ன அர்த்தம்? உடனே டெல்லியில கூட்டு போய் மிரட்டினாங்களே இல்லையான்னு கேக்குறாங்க எல்லாரும். அதுக்கு நேரடியா பதில் இல்ல பாருங்க. ஆமா, அதுக்கு சொல்லலாம்ல, பாஜக அழுத்தம் கொடுக்குறதா சொல்றாங்க. எங்க பாரு பாஜக, மோடி அங்கிள் டச் பண்ண முடியாது, இந்த விஜய் யாரும் தொட முடியாது சொல்லி கொடுக்குறாங்க. அது எப்பவுமே பாஜக ஒரு வரி வராதுல. எப்படி சொல்லுவாரு? முதலாளி அவங்க தானே. அடுத்த மாசம் வெளியில வாசப்படியிலேயே பாதுகாப்பு போட்டு வச்சிருக்காங்க, உள்ள தூக்கிட்டு என்ன பண்ணுவீங்க? அதனால அதை பத்தி பேச, அழுத்தம் கொடுக்கறதாக சொல்றாங்க. ஆமா அழுத்தம் கொடுக்குறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? உனக்கு எதுக்கு டெய்லி ஓட்டு போனாங்க? 38 நாள் நீ பேசாம இருந்ததுக்கும் அழுத்தத்துக்கும் தொடர்பு இல்ல. அது சொல்ற, அழுத்தம் கொடுக்குறாங்க, ஆனாலும் நம்ம சமாளிப்போம். யார் உனக்கு அழுத்தம் கொடுக்குறா? நீ வந்து திமுக அவ்வளவு கடுமையா விமர்சனம் பண்ணீங்க, உன் படம் நீங்க ரிலீஸ் ஆகல, வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கின முறை காசை போட்டு வருமா வராதான்னு நஷ்டப்பட்டு உட்காந்துருக்கிறான், அதை பத்தி பேசல. ஒரு ரசிகர்கள் என்ன பண்ண போறாங்க அதை பத்தி பேசல. தேர்தலுக்கு 30-40 நாள் தான் இருக்கு, தேர்தலுக்கு எப்படி தயாராக போறவங்க, கொள்கை என்னன்னு புஷியான இன்னொரு தகவல் சொன்னாப்ல, என் தலைவன் முகந்தாயா தேர்தல். அப்ப கேண்டிடேட் முகங்கள் எல்லாம் எப்படி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, கேண்டிடேட் எப்படி இருப்பாங்க? கொள்கையே தலைவர் முகம் தான்டாப்ல. நம்ம தலைவர் முகத்தை மட்டும் வீட்டுக்கு எடுத்துன்னு போங்க, காமிச்சு போய் சேருங்க. ஓ முகத்தை காமிச்சு ஓட்டு கேட்டுறாத, போட மாட்டாங்க. நீ யாருன்னு தெரியும், கொக்கி குமாரு, லெப்ட் பாண்டி, டாக்டர் பிரபு, பர்வேஸ், சைக்கிள் பர்வேஸ், இப்படி ஒரு பெரிய லிஸ்டே இருக்காங்க. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கிரியேட்டருங்க. தாவேக்கு ஆதரவா பேச வர எல்லாருக்கும் எம்எல்ஏ சீட் கிடைச்சிருமா? அதான் நீங்க விஜய் பார்த்தாப்ல, நான் 234 பேருக்கு ஆள் தேடணும்டா, ஓடிக்கிடி போயிடாதீங்கடா அப்படின்றதுக்காக தேடுறாப்ல. 234 பேருக்கு தேடுவாங்களா? மரத்து மேக்கில் நிற்கிற தம்பி, இந்த தீப்பதி இது மேல நிக்கிற தம்பி, பெண்களை நிறைய நிப்பாட்டுவார் நினைக்கிறேன். சீமான் மாதிரி பெண்களை நிறைய நிப்பாட்டுவார் நினைக்கிறேன். பெண்களும் எல்லாத்தையும் சேர்ந்து 234 பேருக்கு ஏதாவது கலந்து போட்டா தானே ஆள் நிப்பாட்ட முடியும். ஆனா பெண்களுமே உங்களுக்கு அது, எனக்கு என் புருஷனை விட விஜய் அங்கிள் தான் பிடிக்கும், விஜய் தான் என் மாமான்னு ஒரு லேடி சொல்லிச்சு, அந்த மாதிரி கேட்டேன். இல்ல அது எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் ஸ்கிரிப்டடா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஒரு சில ஸ்கிரிப்ட் பண்றாங்க. இது வந்து பிரசாந்த் கிஷோருடைய மூளை. அதாவது ஒரு வைரல் ஆகணும் அந்த மேடையில அப்படிங்கிறதுக்காக ஸ்கிரிப்ட் அதுதான். அது ஓகே ஓகே, அது ஆளல வச்சு அது எனக்கு அந்த மாதிரி பார்த்தா ஜூனியர் ஆர்டிஸ்ட் பார்த்தா தெரியுது. புருஷன் எங்க அப்பா எங்க அம்மா வர வசம் வச்சு கொண்டுருவேன், அது ஸ்கிரிப்டா தான் இருக்கும். எந்த பொம்பளையும் சொல்லாதுங்க, பொம்பளை பிள்ளைங்க பொண்ணு ஐசியூல சா கிடக்குறா, நான் விஜய் பார்க்க வந்தேன், அது எல்லாமே எனக்கு தெரிஞ்ச ஸ்கிரிப்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது எந்த தமிழ்நாட்டுல எந்த பொண்ணு அந்த மாதிரிலாம் என் பிள்ளை சாகட்டும் சொல்ல மாட்டாங்க. அப்ப அவங்க வந்து இது வைரல் ஆகட்டும்னே பண்றாங்க. இப்ப சீமான் ஒரு வேலை பண்ணாப்ல, அவருடைய கொடி அறிமுகப்படுத்துற பின்னாடி வந்து ஒரு பாட்டை போட்டு விட்ட உடனே அது வந்து நெகட்டிவ் வைரல் ஆகி போச்சு. அந்த மாதிரி இவங்க நெகட்டிவ் வைரல் ஆக்கணுங்கிறதுக்காக இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஆல்மோஸ்ட் அந்த ஆட்டம் பாட்டம் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வந்து விசில கையில கொடுத்து ஊதுங்க அப்படின்ட்டாப்ல. இதுல நம்ம ஆதவர்ஜின் அண்ணன் சொல்றாப்ல, சிபிஐல விஜய் ரசிகர் இருக்கிறாரு, எலெக்ஷன் கமிஷன்ல விஜய் ரசிகர் இருக்காரு, நாங்க உள்ள போறோம், அண்ணன் கூட 2 பேரும் போட்டோ எடுத்துக்கா பாத்துக்கலாம். இந்த விஷயத்தை நான் வந்து சும்மா ஒரு கேலியா ஒரு வீடியோ பேசியிருந்தேன். பாருங்க, நாளைக்கு சிபிஐ ஆஃபீஸ் வெளியே வந்து விஜய் ரசிகர் 4 பேர் உள்ள இருந்தான்னு சொல்லுவாங்க, நான் சும்மா விளையாட்டுன்னு சொன்னேன். அது அப்படி மேடையில பேசுறாப்புல. ஒருவேளை நான் பேசின வீடியோ பாத்துருப்பாங்க. இருந்தாலுமே சிபிஐ ஆபீசர்ஸ் எங்களுக்கு எங்க ஆளுதான் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? இதே கதை வந்து அண்ணன் சீமான் சொன்னார் பாத்தீங்களா? ஏர்போர்ட்டுக்குள்ள வானூர்திக்குள்ள போய்கிட்டு இருந்தேன், சுத்தி ராணுவம் அழைச்சிருச்சு.
என்னன்னு பார்த்தேன், அண்ணே உங்களுடைய ஒரு சுய புகைப்படம் எடுத்துக்கிறேன்னு அவர் சொல்லிட்டு சிரிச்சிருப்பாரு. தம்பி பிறகு வண்டியை போட்டு ரெண்டு போயிட்டா, ராணுவம் துப்பாக்கி கூட சுத்திருச்சு. என்னன்னு கேட்டேன். அவன் வைத்திருந்த ஆயுதத்துக்கு போட்டிருந்தானா அண்ணன் இருந்திருக்க மாட்டேன்டா தம்பி. அவன் வந்தான், அண்ணே ஒரு தர்ப்பணம் உங்களோட எடுத்துக்கணும், அதுக்கு தானே உங்களை ரொம்ப பிடிக்கும்னே அப்படின்னா. அதே கதையே சிபிஐல மேட்ச் பண்ணிட்டாங்க இவங்க. சிபிஐக்குள்ள போனாராம். சிபிஐ ஆபீசர் வந்து உடனே வந்து சார் உங்களோட செல்ஃபி எடுத்துக்கணும்னா வேலையை எடுத்து தூக்கிருப்பாங்க அவனை. டியூட்டி ஓப்பனாவே சொல்றாங்க, யார் அந்த செல்ஃபி எடுத்து கூப்பிடு இன்னைக்கு வேலைக்கு விசாரணை கமிஷன் வச்சிருவாங்க. ஒரு சிபிஐங்கிறது எவ்வளவு ஹை கான்ஃபிடென்ஷியல் ஏரியா. இவருக்கு விசாரணைக்கு போயிருக்காரு. இவரு விசாரணைக்கு போயிருக்காரு சிபிஐ அலுவலகத்துக்குள்ள. செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்களாம் அவர்கிட்ட. எல்லா இடத்துலயும் ஆள் இருக்கான். டெல்லியில இருக்கிறவனுக்கு எப்படி விஜய் தெரியுங்கிறது நமக்கு ஒன்றும் புரியல. அது செல்ஃபி எப்படி எடுத்தாங்கன்னு தெரியல. சுத்தி சிசிடிவி கேமரா கண்காணிப்பு இருப்பாங்க சிபிஐ ஆபீசர்ஸ். அடிச்சு விடுறாங்க வந்து உட்காந்துக்கிட்டு. மொத்தம் வந்து விஜய் ஒரு தளர்ச்சி மனநிலையில இருந்தார். பார்த்துருப்பீங்க, மூஞ்சிலாம் ஒரு மாதிரி டல் ஆயிடுச்சு. ஒரு அந்த கான்ஃபிடன்ட் லெவல்ல. தேர்தலுக்கு ஒரு 40 நாள் தான் இருக்கு. ஹை பீச் கூட குறைஞ்சிருச்சு. ஆமா, ஸ்டாலின் அங்கிள். ஆமா, அதெல்லாம் இப்ப குறைஞ்சிருச்சு. இப்ப வந்து டேய் நீங்க என்ன விட்டு போயிடாங்கடா, அந்த ரேஞ்சுக்கு அண்ணன் பாவம்டா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்துட்டாப்ல. இதெல்லாம் பண்ணலையே. ஆமா ஆமா, இப்படி பண்ண இப்படி போட்டுருவாங்க கையில. அப்படி கீழே இருக்கு, அப்படியே கீழே இருக்கு, அவ்வளவுதான். அதனால என்ன பண்ற, இப்ப இந்த ஆட்டம்லாம் இல்ல. இப்ப என்ன இவங்களை காப்பாத்தணுங்கிறதுலாம் ரொம்ப குறியா இருக்காப்ல. நீங்க பேசுறது முழுவதும் பாக்குறப்ப அண்ணன் விட்டு போயிடாதீங்க, நல்லது கெட்டதுனாலும் கூட இருந்து போல எங்க தாயா பிள்ளையா பழகிருக்கோம் நம்ம அப்படிங்கிறது. அவங்களை காப்பாத்துக்கு இப்ப கட்சியை காப்பாத்துறதை விட, தேர்தலை சந்திக்கிறதை விட, இந்த ஒரு அன்பான நண்பிகளை காப்பாத்துறதெல்லாம் விஜய் ரொம்ப குறியா இருக்கிறாரு. நான் 3வது இடத்துக்கு வந்துட்டேன் அப்படின்றாரு. 2016 இதே மாதிரி ஒரு மக்கள் நல கூட்டணி ஆரம்பிச்சாங்க. கம்யூனிஸ்டுகள் இருந்தது, தேமுதிக இருந்துச்சு, தமிழ்நாடு காங்கிரஸ் இருந்துச்சு, வைகோ மதிமுக இருந்தாரு. எல்லாம் சேர்ந்து 3வது அணி அமைச்சு மக்கள் நல கூட்டணி அமைச்சு ஒரு தொகுதியில கூட ஜெயிக்க முடியல. அப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கடந்த 50 ஆண்டுகள்ல அண்ணாவையே எடுத்துக்கலாமே. அண்ணா காலத்துல இருந்தே அண்ணா முதல் தேர்தல் சந்திக்கிறப்ப ஒரு வலுவான கூட்டணியோட தான் நம்ம போறாரு. ராஜாஜியோட கொள்கை ரீதியாக முரண்பட்டு இருந்தாலும் கூட ராஜாஜியோட கூட்டணி வச்சுதான் தேர்தலை சந்திக்கிறார். அப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த 50 ஆண்டுகள் நடந்த தேர்தல்களில் வலுவான கூட்டணி இல்லாமல் எந்த அணியுமே வெற்றி பெற்றது இல்லைங்கிறதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. இப்ப இவர் 3வது இடத்துக்கு போயிட்டார். இப்ப 3வது இடம் கூட சொல்ல முடியாது, 4வது இடம். ஆல்ரெடி 3வது இடத்துல நாம் தமிழர் இருக்கு. 8% வாக்கு வாங்கிய ப்ரூஃப் பண்ண கட்சி ஸ்டெப் பை ஸ்டெப்பா வளர்ந்து இன்னைக்கு 8% வாக்கு வாங்கின ஒரு கட்சியா இருக்கு. அந்த கட்சி மேல் 1000 விமர்சனங்கள் இருந்தா கூட ஒரு ஓட் பேங்க் வச்சிருக்காங்க. 2 திராவிட கட்சியும் சரியில்லை, நான் ஒருத்தன் தான் சொல்லி ஆல்டர்னேட்டிவா நிக்கிறாரு. இப்ப விஜயும் அதே முழக்கத்தை வைக்கிறாரு. இப்ப யாரு ஓட்டு யாருக்கு போகும்? இப்ப அந்த ரேஞ்சு கொண்டாரு. இப்ப போட்டி யாருக்குன்னா நாம் தமிழருக்கா, டிவிகே இருக்கா, என்டிகே இருக்கா? 3வது இடம் யாரு, 4வது யாருக்கு தான் போட்டிங்கிறத விஜய் வந்து ஓப்பனா டிக்ளேர் பண்ணிட்டார். நான் 3வது இடத்துக்கு போய்விட்டேன், போட்டி அதிமுக திமுக கூட்டணிக்கு தாங்கிறத இன்னைக்கு இந்த கூட்டணியில் தெளிவா பண்ணிட்டாரு. ஏன் கூட கூட்டணிக்கு யாரு வரலங்கிறது தெளிவா உறுதிப்படுத்திட்டாரு. நாங்க தனித்து 234 தேதிக்கு ஆள் தேடிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது சொல்லிட்டாரு. நிறைய போன போக்குல புஷியானதான் சொல்றாரு. பூத்துல வந்து கடைசி நேரத்துல 2 கட்சி மாறி மாறி மீதி உள்ள ஓட்டை போட்டுக்குருவாங்க, அதை ஓட்டு போட விட்டுறாதீங்க, அவங்க 100 ஓட்டு போட்டுருவாங்க, நமக்கு 10 ஓட்டு தான் கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் சொல்றாரு. டிஜிட்டல் வந்துருச்சு, இவிஎம் வந்ததுக்கு அப்புறம் அந்த மாதிரியான இதெல்லாம் பெரும்பாலும் நடக்கிறது இல்லை. இவர் எந்த காலத்துல பூத் லெவல்ல இருந்தாருன்னு பிஜேபி என்ன பண்ணுதுங்கிறத பத்தி பேச மாட்டாரு. தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுது, தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆர்ல என்ன பண்ணிருக்கு, நீ நேத்து கூட ராகுல் காந்தி பேசிட்டு இருக்காரு ஓட்டு திருட்டு நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு, அதை பத்தி பேசுறது இல்ல. ஆளுங்கட்சி எதிர்கட்சி வந்து ஓட்டு போட்டுருவாங்க, கள்ள ஓட்டு. எந்த காலம் அப்டேட்டே ஆகாம இருக்கீங்களே நீங்க. எஸ்ஐஆர்ல கொத்து கொத்தா வாக்குகளை சிதறடிக்கக்கூடிய வேலை, வாக்குகளை களவாடக்கூடிய வேலை பண்ணிட்டு இருக்காங்க. அவர் இந்த குத்தி இப்படி பண்ணி இப்படி போடுவாங்க, அந்த இருக்காப்ல, அந்த 80s இருக்காப்ல. 5 வருஷமா ஓட்டு போடுவாப்லையா விஜய்? போட்டிருக்காரன் தெரியலையே. விஜய் போட்டிருப்பார். புஷியானு சொல்றேன், புஷியானது இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் புஷியானது தான் கொடுக்குறாப்ல. அப்ப எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளா புஷியானது ஓட்டு போட்டாரா என்னங்கிறே தெரியல. கடைசி ஓட்டை போட்டுருவாங்க, 5 மணிக்கு மேல 2 கட்சிகள் மீதி உள்ள ஓட்டெல்லாம் போட்டுருவாங்க அப்படிங்கிறாப்புல. இப்ப சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு, அவங்களுடைய ஐடி கார்டு என்ட்ரி இருக்கு, இதெல்லாம் வாங்கிட்டு தான் ஓட்டு போடக்கூடிய இருக்கு. அப்ப அவர் சொல்றாரு கடைசி நேரத்தில் ஓட்டு போட்டுக்குருவாங்க, ஆளுக்கு 100 ஓட்டை பிரிச்சு போட்டுக்குருவாங்க, உங்களுக்கு 10 ஓட்டு தரேன்னு சொல்லுவாங்க, நம்பாதீங்க. 10 ஓட்டு தரேன்னு சொல்லுவாங்க, சொல்றாங்க உங்களுக்கு 10 ஓட்டு தரேன்னு. பணம் அது 10 ரூபா 15 ரூபா தர மாதிரி. இவர் அந்த மாதிரி ஒரு பழைய நரேஷன்ல இருக்கிறாரு. இல்ல அப்ப முன்னாடி உட்கார்ந்து இருக்கக்கூடியவர்களுடைய அறிவு மட்டம் என்னன்னு புஷியானதுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்படி வந்து நீங்க ஒரு திமுக தொண்டர்கிட்ட அதிமுக தொண்டர்கிட்ட பேச முடியுமா? ஏன்னா பயங்கர அறிவாளியா இருப்பான், விஷயம் தெரியும், அனுபவம் பல தேர்தலில் பார்த்திருப்பாங்க, வச்சிருப்பான். இது ஸ்கூல் பசங்கனால இப்ப சொல்றான், அன்னைக்கு இன் பண்ணி நீட்டா போங்க ஓட்டு போட. மக்களை வந்து நீங்க போய் சந்திக்கிறப்ப வந்து நீங்க சத்தம் போடாம இருக்கணும், மரத்து மேல சேட்டை பண்ணாம இருக்கணும். எந்த சின்னன்னு கேட்டா விசில் அடிச்சு
அப்படிலாம் குரங்கு சேட்டை பண்ணக்கூடாது. பண்ணக்கூடாது. அம்மா இந்த சின்னத்துல வாக்களிங்கன்னு மரியாதையா சொல்லணும். எந்த சின்னமா வயசானவங்க அடிச்சு பிரச்சனையா அடிச்சிட போறாங்கன்னு அத பதட்டம் அவங்களுக்கு தெரியுது. புஷி ஆனந்துட்டு இருக்கு, விஜய்டி இருக்கு. அது பதட்டம் புஷி ஆனந்த் இருக்கு, விஜய்டி இருக்கு, செங்கோட்டையன் இருக்கு. செங்கோட்டை ஒரு சீன் அரசியல்வாதியா இல்லையா, வயசானவங்க காதுல போய் ஓதிராதீங்கடா அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்றாங்க. இப்ப ஓவராலா இனி அடுத்து எப்ப பார்க்க போறோம்னு தெரியல. அம்மாவோட அந்நியர் தூங்க போயிருவாரு. நீ 1 மாசம் ஆகும். நீ 1 மாசம் தேர்தல் தேதி அறிவிச்ச பிறகு நீ வெளியே வருவாப்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு கட்சி உலகத்திலேயே முதல் முறையாக பாக்குறோம். ஆனா இவருக்கு ஆசை இருக்கு. கமலஹாசன் கட்சி தொடங்கினப்ப இப்படிதான் கிண்டல் பண்ணாங்க, ட்விட்டர் கட்சி அப்படின்னு. கமலஹாசன் ஊருக்கு போனாரு. ஊருக்கு போனார். கமலஹாசன் கட்சி ஆரம்பிக்கிற பெரிய ஒரு கூட்டம் இருந்துச்சு. அறிவார்ந்த கூட்டம் வச்சிருந்தாப்புல. இப்ப யாரும் இல்ல. இப்ப யாருமே இல்ல. அந்த அன்னைக்கு இருந்ததுன்னு வச்சுங்களேன். அதனாலதான் ஒரு குறிப்பிட்ட வாக்கு வாங்க முடிஞ்சது. கமலஹாசன் செயல்பட்டுட்டே இருந்தார். செயல்பட்டு கமலஹாசன் அறிவாளி இல்லை, உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பேசுவாரு. அந்த பிக் பாஸ்ல கூட நிறைய புத்தகங்களை ரெஃபர் பண்ணுவாரு. அந்த மாதிரி சமூகம் சார்ந்த விஷயங்கள் எங்கேயாவது ஒரு வழியில பேசிட்டு இருப்பார். விஜய் புத்தகம் ரெஃபர் பண்ணிருக்காரா? விஜய் அவர் படத்தை போக்கரி படத்தோட திரைக்கதை புத்தகத்தை வேணா நீங்க படிக்கலாம். அந்த படத்தை அம்பேத்கர் புத்தகத்தெல்லாம் வெளியிட்டாரு. ஆதவர்ஜுனா திடீர்னு 3ஆவது பக்கத்துல என்ன இருக்குன்னு கேட்டா நம்ம அடிவில் கேப்பார்ல, பைபிள்ல 7வது அதிகாரத்துல எல்லாம் நல்லதாங்க சொல்லிருக்காரு. எல்லாரும் ஒற்றுமையா இருக்க, யாரையும் அடிக்காதீங்க சொல்லியிருக்காரு. போங்க. அது மாதிரி அம்பேத்கர் புத்தகத்துல அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காரு, அம்பேத்கர் நல்லதுதான் சொல்லியிருப்பாரு, நல்ல கருத்து தான் சொல்லியிருப்பாரு. அப்படிங்கிற மாதிரி தான் விஜய்கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா இருக்கும். இதெல்லாம் நீங்க திடீர்னு போய் கேட்டீங்கன்னா முடியும். ஆனா பூனா ஒப்பந்தம் குறித்து எல்லாம் தெரியும் விஜய்க்கு. அம்பேத்கருடைய பூனா ஒப்பந்தம், பூனா ஷூட்டிங் போயிருக்காரு. பூனா ஷூட்டிங் போயிருக்காரு. அப்புறம் வேற என்ன, இதெல்லாம் நீங்க கேட்க கூடாது. பூனால ஷூட்டிங் போயிருக்காரு. நல்ல லொகேஷன், அருமையான லொகேஷன். அஸ்வின் அவர் சேர்ந்து ஒரு படத்துல ஆடி இருக்காங்க. ஓ, அம்பேத்கருடைய பூனா ஒப்பந்தத்தை கேட்டா பூனா இடத்துக்கு போயிருக்கேன்னு சொல்லுவாங்க ரசிகர்கள். விஜய்க்கே அதான் சொல்லுவார். விஜய்க்கு என்ன தெரியும் உங்களுக்கு, பூனா ஒப்பந்தம் பத்தி திடீர்னு கேட்டீங்கன்னா. அப்ப இவங்களுடைய அதாவது ஒரு கட்சி கட்டமைப்புகள் சரி பண்ணாம, தேர்தல் களத்தில் பயணிக்காம, ஒரு கொள்கை பிடிப்போடு இல்லாம இருந்தா ரொம்ப நாளைக்கு தாக்கு பிடிக்க முடியாதுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். இன்னைக்கு பாருங்க, கட்சி ஆரம்பிச்சு 1.5 வருஷத்துல 3வது இடத்துக்கு போயிட்டாரு. அவரே ஒத்துக்கிட்டார், நான் 3வது இடத்துக்கு போறேங்க. போட்டி 2 பேருக்குள்ளதாங்க. போட்டி இனிமேல் யாருக்கு போட்டி நீயே சொல்லு. அதிமுக டிஎம்கே, ஏடிஎம்கே டிஎம்கே, என்டிகே டிவிகே வந்துட்டியா நீயே வந்துட்டியா. அதுதான் என்ன சொல்றோம்னா, ஆரம்பத்துல நம்ம 3 நாட்கள்ல சொல்றாங்க, இது ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லாத ஒரு பார்ட்டி, ஒரு கட்டமைப்பு இல்லாத ஒரு கட்சி. இதனால இந்த மாதிரி தான் நடக்குங்கிறத பண்ணோம். இப்ப அதே மாதிரி தான் நடந்திருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா எந்த கட்சியும் கூட்டிங்க 1.5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொல்றாரு, ஆட்சி அதிகாரத்தில் பாக்கினாரு, விசிகா கூட்டு பார்த்தாரு, கம்யூனிஸ்டுகளை கூட்டு பார்த்தாரு, காங்கிரஸை கூட்டு பார்த்தாரு, அதிமுக கூட பேசி பார்த்தாரு. எந்த கட்சியும் வரல. இன்னைக்கு சில பேர் சொன்னாங்க அவரு பிஜேபி கூட்டணிக்கு போவார். பிஜேபி கூட்டணிக்கு எப்படி போவாரு? விஜயை உருவாக்குனதே அவங்க தான், ஓட்டை பிரிக்கிறதுக்கு தானே வச்சிருக்கிறாங்க. அவரை கொண்டு போய் இப்படி தன்பக்கம் கொண்டு சேர்ப்பாங்க. அப்ப இந்த 2026 தேர்தல் களம்ங்கிறது கிளியர் ஆயிடுச்சு. டிவிகே, என்டிகே, அதிமுக கூட்டணி 4 முனை அப்படிங்கிறது இந்த தெளிவாயிருச்சு. இப்போ 4 முனை ஓட்டு அப்படிங்கிற சிதறப்ப ஆளும் கட்சிக்கான ஓட்டுங்கிறது உங்களுக்கு கன்சல்டேட்டா வந்துடும். திமுக கூட்டணிக்கு கொஞ்சம் ஈஸியான விஷயமா தான் பார்க்கப்படும். ஜனநாயகம் படம் ரிலீஸ் பத்தில எதுவும் சொல்ல, பொதுக்குழு சேர்க்கல எப்படி போனாங்க. ஆனா அந்த அளவுக்கு அவர் இன்னும் இது இல்லாம இருக்கிறாரு. அரசியல் மீட்டிங் பேசிட்டு இருக்கீங்க, ஜனநாயகம் சினிமா நடிகரா நீங்க படத்தை பத்தி கேக்குறீங்க. அவ்வளவு இதா நீங்க போச்சா உங்களுக்கு அவரை பார்த்து? விஜய் தன்னுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்திட்டார். தனிச்சு நிக்க போறேன், 3வது இடத்துல இருக்கிறேன், எனக்கு அவங்களுக்கு தான் போட்டி. டிவிகே, என்டிகே, அதிமுக கூட்டணிங்கிறது தேர்தல் களம் இப்போ நம்ம கிளியர் ஆயிடுச்சு. அந்த களம் இப்போ ரொம்ப கிளியர் ஆயிடுச்சு. யாரை மக்கள் தேர்ந்தெடுக்க போறாங்கன்னு தெரியல. ஒரு பொதுவாகவே ஒரு பார்வை இருக்கு. எந்த ஜெயிக்கிற கட்சியோ அதுக்கு வாக்களிப்போம் அப்படிங்கிற மனநிலையில ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் விழுகும். அப்போ அந்த ஓட்டு தான் அந்த ஓட்டு தீர்மானிக்கிறது தான் இந்த முறை வெற்றி வாய்ப்பு. ஏறக்குறைய பார்க்குற எதிர்ப்பு வாக்குகள் 4-3 சிதறப்ப திமுகவுக்கான வெற்றி வாய்ப்புங்கிறது ரொம்ப எளிதா இருக்கும். அடுத்து அவர் எப்ப பார்க்க முடியும்னு தெரியாது. ஆனா வந்தாருன்னா தாறுமாறா திமுக திட்டிட்டு அவர் பாடு போயிட்டு படுத்துருவாரு பனையூர்ல. இதே ஸ்டைல தான் அவர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. பார்ப்போம் இந்த செயல் வீரர்கள் கூட்டத்தில் இனி 234 தொகுதி கேண்டிடேட் எப்படி போட போறாங்க. நல்ல திராவிட இயக்க, இடதுசாரி, தமிழ் தேசிய உணர்வுள்ள ஆளா தானே தேடுவாங்க. அப்படின்னா அதான் கட்சியினுடைய கொள்கை. அதனால கேட்க கொள்கை தலைவருடைய மோகன் தான் பிராண்டு. நீங்க என்ன கொள்கை எல்லாம் கேக்குறீங்க? விஜய் மோச்சாடைகளுக்கு யாராவது போடலாம். விஜய் மோச்சாடையில் ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அந்த மாதிரி தம்பிகளா திறக்க வேண்டாம். ஏரியாவில் ஐயா தான் கில்லி, கில்லி. நீ தான்டா கேண்டிடேட் தூக்கு. எப்படி சொல்றீங்க? ரீல்ஸ்லாம் நீ போக்கிரி விஜய், நீ கேண்டிடேட், நீ கில்லி. யார் அடிச்சா பூரிக்கா சார், அரியாமுகத்துக்கு ஒரு கேண்டிடேட் அடி, விக்ரவாண்டிக்கு ஒரு கேண்டிடேட் அடி. அந்த மாதிரி கேண்டிடேட் செலக்ட் பண்ணதான் அஜித் சாயல இருக்கான். ரிஜெக்ட்.
இப்ப என்ன சொல்றாரு, என் தலைவர் முகந்தாங்க பிராண்டு அப்படின்ட்டார்ல. ஆ. அப்ப தலைவர் முகச்சால இருக்கவன 234 போடு. கண்டிப்பா. அந்த மாதிரி ரீல்ஸ் போற தம்பி எல்லாம் பூரா படுக்க விஜய் ஒருத்தர் பேசியிருக்கான் விஜய் மாதிரியே. அவங்களும் கண்டிப்பா சீட் கிடைக்கும்னு நினைக்கிறேன். விஜய் மாதிரியே விஜய் மாதிரியே பேசும். அப்படியே அஜய் மாதிரியே மேக்கப்லாம் போட்டு அவனை திட்டவும் செய்வாங்க. ஏன்டா தலைவர் மாதிரி ஏன்டா பண்றேன்னு சொல்லி கமெண்ட்லாம் வேற போடுவாங்க. அவங்களாம் கண்டிப்பா ஏதாவது ஒரு தொகுதியில சீட் இருக்குன்னு நினைக்கிறேன். இவர் வாட்டர்மெலன் ஸ்டார் விஜய் மாதிரி பண்ணுவாரா? பண்ண மாட்டாரு. அவருக்கு அந்த பாடி லாங்குவேஜ் வராது. வரல. அவர் வந்து நான் வந்து சிவாஜிக்கு தான் போட்டு இருக்காப்புல. பாவம் பிரபு ரொம்ப டென்ஷன்ல இருக்காரு. பாவம் அவரே இப்ப நிறைய குழப்பம். அதெல்லாம் நடிப்பு அரக்கன்ல அவரு. நடிப்பு அரக்கனுக்கு போட்டியில்ல. விஜய் மாதிரி இந்த சோசியல் மீடியா யார் ரீல்ஸ் போடுறாங்களோ எல்லாருக்கும் சீட் இருக்கு. 234 பேர் அந்த மாதிரி ஆட்களுக்கு பூரா இந்த சீட் கன்ஃபார்மா இருக்கு. அடுத்து என்ன நடக்க போகுது என்னங்கிறத உங்களுடைய அரசியல் அனுபவம், பார்வை, படிப்பினைகள் இருந்து பல்வேறு செய்திகளை மக்களுக்கு எடுத்து வச்சிருக்கீங்க. மக்கள் புரிந்து கொண்டால் சரி.